இவர் வந்த பிறகு இவங்க அப்பா வந்திருந்தப்ப இதே சிறப்பு உட்கூறு திட்டம் அட்டவணை பிரியர் குறிப்பாக அந்த பறையர் சமூகத்துக்கும் இன்னும் பல்லர் சமூகத்துக்கும் தேவேந்திரர்கள் சொல்லக்கூடிய அவர்களுக்கும் அந்த இந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்து ஓமந்தூர் மாளிகை இருக்குல்ல, இவர் ஒரு தினமும் போய் மீனெல்லாம் போட்டு அந்த மீன் தொட்டிக்கு மீன்லாம் போட்டு பார்த்துட்டு இது என்னுடைய கனவுன்னு சொல்லிட்டு கட்டினார்ல புதிய தலைமைச் செயலகம். 400 கோடியை இந்த மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட திட்டத்தில் இருக்கிற பணத்தை எடுத்து 400 கோடி அதுக்கு ஒதுக்கியிருக்கீங்க. அன்றைக்கி இருந்த மூத்த சில ஐஏஎஸ் அதிகாரிகள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது அட்டவணை பிரிவு தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்லக்கூடிய பெரியார் பாணியில் பெரியாரிஸ்டுகள் சொல்லக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்லக்கூடிய அந்த மக்களுக்கான நிதி, அவர்களுடைய மேம்பாட்டுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற நிதியை 400 கோடி எடுத்து இதுக்கு செய்திருக்கிறார் கருணாநிதி. இலவச டிவி எடுத்து கொடுத்தார்ல, ஓராம் விட்டு நெய்ய இன்னொருத்தன் கையன்னு சொல்லுவாங்கள்ல, கிராமத்தில் கொச்சியாக இருக்கும் சில இதெல்லாம். அந்த மாதிரி இந்த அட்டவணை பிரிவு மக்களுக்காக அவங்களுடைய கல்வி மேம்பாட்டுக்காகவும் தொழில் மேம்பாட்டுக்காகவும் ஒன்ன மாதிரி தான் பெரியாரை சொல்லலை, எதையும் சொல்லலை, ஒரு பெரிய புரட்சி புண்ணாக்குன்னு சொல்லலை. ஆந்திராவில் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வரக்கூடிய நிதி எடுத்து 25 லட்சம் 30 லட்சம் அந்தந்த குடும்பத்துக்கெல்லாம் தனித்தனியாக நேரடியாக கொடுத்து அவங்களாம் சொந்த தொழில் பெரிய அளவில் பியூட்டி பார்லர் பெரிய அளவில் இப்படிலாம் சொந்தமாக கொடுத்து அவங்க தொழில் தொடங்கி மேலே வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி பெரியாரை சொல்லிட்டு இருக்கிற நீங்கள் ஒரு இடத்துல கூட செய்யவே இல்லை. அந்த பணத்தில் எடுத்துகிட்டு இலவச கலர் டிவி கொடுத்துட்டார். ஏன்னா வீட்டுக்கு வீடு கேபிள் டிவி போட்டோன்னு கேபிள் டிவி காசு முழுக்க மருமகனுடைய வங்கிக்கு போய் கொட்டு இல்லை, அப்படியே தண்ணி பம்பு செட்டுலேருந்து தண்ணி இறைக்குது இல்லை, தண்ணி போய் பாயுதில்லை, அந்த மாதிரி பணமாக கொட்டிக்கிட்டு இருந்தது ஒரு காலகட்டம். செல்வி ஜெயலலிதா வந்த பிறகு தான் அரசு கேபிள் டிவின்னு ஒன்று தொடங்கினாங்க. அது வரைக்கும் சன் டிவி நிறுவனம் தான் கொவிச்சிட்டு கதவை சாத்தி வச்சிருந்தாலும் உள்ள மீறிக்கிட்டு கொட்டும் பணம், அப்படி வந்து கலெக்ஷன். ஏன்னா எதுக்கு ஒரு டிவியை கொடுத்தாருன்னா கேபிள் டிவி கனெக்ஷன் வச்சு அது மூலம் பணம் குடும்பத்துக்கு வந்து சேரும்ல. யார் விட்டு பணத்தை எடுத்து கருணாநிதி. சரி, இவர் என்ன பண்ணார், ஐயா ஸ்டாலின் வந்து என்ன பண்ணாருன்னா அந்த மகளிருக்கான சிறப்பு திட்டம் 1000 ரூபான்னு சொல்கிறாருல, யார் விட்டு பண்ணாருன்னா அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அட்டவணை பிரிவு மக்களுக்கு சிறப்பு உட்கூறு திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்ட பணத்துலேருந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த ரேஷன் அரிசி வந்து கொடுக்குறாங்களா, அந்த ரேஷன் அரிசிக்கும் இதிலிருந்து தான் பணத்தை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் எதெல்லாம் நீங்கள் எடுத்து இவர் செலவு பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டால் நிறைய பிரிவுகளில் ஒன்றும் பதில் வரல.